मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அட போப்பட் யாருப்பா? தெரியாது சார். உங்களுக்கு போப்பட் யாருன்னு தெரியுமா? தெரியாது. உங்க யாருக்காவது போப்பட்ட தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது. யார் அது? போப்பட்டா யாரு? போப்பட்டு அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்கானே அவன்தான். அடே, யாருக்கும் என் அறிவால ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு போல இருக்கு. அங்க பாரு, அடிக்கிறதுக்கு அடியாளுங்களை அனுப்பி இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு போப்பட் யாருன்னு தெரியுமா? அட சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? போப்பட் பச்சை கலர்ல இருப்பானே. பச்சை கலர்ல இருக்கிறவங்க எல்லாம் போப்பட்டு ஆயிட முடியாது. ஏன் இந்த மரமும் பச்சையா தான் இருக்கு, ஆனா அது போப்பட்டு இல்லையே. இந்த புல்லும் பச்சையா தான் இருக்கு, ஆனா அது போப்பட்டு இல்ல. உங்களை யாராவது போப்பட்டாக்கி இருப்பாங்க, ஆனா நீங்களும் போப்பட்டு இல்ல. இந்த உலகம் போப்பட் மறந்துருங்க. நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த போப்பட்டா மறந்துருங்க. என்ன புரிஞ்சுதா? பாத்தீங்களா? அறிவ பாத்தீங்களா? அவன் பேசுறத கேட்டீங்கல்ல? இவன் தான் போப்பட். சார், போப்பட் கிடைச்சிட்டாரு. வாங்க சார், போப்பட் இங்க இருக்காரு. ஹியர் தி போப்பட். அட ஏப்பா, நீதான் போப்பட்டா? ஆனா நீங்க தேடி வந்த போப்பட் நான் கிடையாது. உலகத்துல எக்கச்சக்க போப்பட் இருக்காங்க. இதுக்குன்னு தனியா ஒரு கூட்டமே இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஹே போப்பட், ஹே போப்பட், இத கேள. உன்னோடது முடிஞ்சதா போப்பட்? இப்ப முடியாதுன்னு சொல்ல மாட்டானே. போப்பட், இவங்க உள்ள ஷூட் பண்ண வந்திருக்காங்க. எதுக்கு? என்ன மாதிரி ஒரு பிஞ்சு உயிருக்காக எதுக்காக துப்பாக்கி குண்ட வேஸ்ட் பண்ண போறீங்க? அட அப்படி இல்ல, அவங்க டிவி ஷோக்காக உள்ள ஷூட் பண்ண வந்திருக்காங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்க ஷோவுக்கு கூப்பிடுவாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீ ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம் எல்லாம் பேசுவேன்னு. அப்படியா சங்கதி? நான் அறிவுபூர்வமா பேசுவேன். அறிவுனா என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கோ அத தொண்டை வரைக்கும் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கே பகிர்றதுதான் அறிவு. என்ன புரிஞ்சுதா? அடேங்கப்பா, என்னப்பா பேசிருக்க? நீதான் பெர்ஃபெக்ட். காலையில 9 மணிக்கு செட்டுக்கு வந்துரு. லஞ்சை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே. நான் இவரோட கேர்டேக்கர். இவர் எங்க போனாலும் சரி, நானும் கூடவே சாப்பிடுவேன். ஐ மீன் கூடவே போவேன். அட நீங்க 4 பேரும் வந்துருங்க. போப்பட், நாளைக்கு நீ ஸ்டார் ஆக போற. நான் ஸ்டார் தானே. நாளைக்கே இந்த உலகத்துக்கு அது தெரிஞ்சிரும். என்ன புரிஞ்சுதா? யாருக்காவது ஆட்டோகிராஃப் வேணுமாப்பா? பாப்பட், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியா இல்ல பாப்பட். நான் இவ்வளவு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு என் சுய முயற்சி தான் காரணம். என்ன புரிஞ்சுதா? இவ்வளவு திமிரு உடம்புக்கு ஆகாது பாப்பட். நான் ஏன் திமிர காட்டக்கூடாது? ஒய், இன்னைக்கு என்கிட்ட வீடு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாலேஜ் இருக்கு, பிரபலமாவும் இருக்க. என்ன புரிஞ்சுதா? இவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் காட்டாத கண்ணா, கொஞ்சம் ஷோவுக்காகவும் மிச்ச மீதி வை. அடே, கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுதுப்பா. ஜோர்தார், சாப்பிடுறதுக்கு ஏதாவது பண்ண. ரொம்ப பசிக்குது. பசி? என்ன அது? என்ன அது? பசி பசி அட, மூளைக்குள்ள எதுவுமே தோண மாட்டேங்குதுப்பா. அப்புறம் இதுல எதுக்கு டென்ஷன்? என்னோட மூளையில கூட தான் எதுவுமே உதிக்காது. காங்கியா இருக்கிறது கூட ரொம்ப உபயோகமா இருக்கும். மனிதர்கள், மனிதன். அட, ஏன்பா இந்த மூளைக்குள்ள எந்த விஷயமே தோண மாட்டேங்குது? பனி, என் நண்பனே, தாட்ஸ் எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது. அடேங்கப்பா, அப்ப நமக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லு. உன்னோட வெத்து வேட்ட அறிவுல இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். உன்னோட கோட்டாவை காப்பாத்தி வை. நாளைக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும் என்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஆனாங்கப்பா, நீ அந்த ஷோனால இவ்வளவு டென்ஷனா இருக்க. இது நடக்கிறது சகஜம்தான். இதத்தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பவாவது பெரிய வேலை செய்ய வேண்டி இருந்தா அப்ப அதுக்கு முன்னாடி பயம் ஏற்படும். நீ டென்ஷன் ஆகாத, இது எல்லாருக்கும் வர்றதுதான். ஆவுந்தா. அடேங்கப்பா, போப்பட்டால பண்ண முடியலையா? ஆனா நீ அறிவாதான் பேசுற ஜோர்தார். ரொம்பலாம் யோசிக்காத. அப்படி நீ டென்ஷன் ஆயிட்ட அப்புறம் நாளைக்கு ஷோல உன்னால ரொம்பலாம் பேச முடியாது. ஜனங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க. உன்னோட சேர்ந்து ஸ்வீட்டிக்கும் அது அவமானம் ஆயிடும். அட இல்ல, பாத்தியா? பாத்தியாவா? நீ கான்பிடன்ஸ குடுக்கறியா இல்ல இழக்க வைக்கிறியா? ஏற்கனவே என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, நீ வேற ஸ்பாயில் பண்ற. ஏய், டென்ஷன் ஆகாதப்பா, நான் உனக்கு பாதாம் ஷேக் பண்ணி கொண்டு வர இரு. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்கிட்டு வரேன்.
மூளையும் காரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சரி பண்ண வேண்டி இருக்கும். இங்க வா போப்பட். நீ நாளைக்கு டிவில வரேன்னு கேள்விப்பட்டேன். வாழ்க்கைங்கிற ஜிலேபில வெளிச்சங்கிற பாகு ஒரே ஒரு தடவை தான் வரும். நாளைக்கு நம்ம ஏரியா பேரை கெடுத்துடாத. அட டாக்டர் பாலு, இந்த பிஞ்சு உயிருக்கு ஏன் இவ்ளோ பிரஷர் கொடுக்குறீங்க? புழு மலை மேல எப்படி ஏறும்? வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வேலை செஞ்சு தானே ஆகணும். கைத்தட்டல். வாவ், ரொம்பவே மேல வந்துட்ட. ஆனா பறக்கிறதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கணும். அப்பதான் பறந்து தன்னோட இடத்துக்கே மறுபடியும் வந்து சேர முடியும். வாவ். அட பறக்கிறதுக்கு எந்த எல்லையும் கிடையாது. பறக்கிறதுனா என்ன? பறக்கிறது அப்படின்னா பறக்கிறதுங்கிறது ரெக்கையில மட்டும் இல்ல, நம்பிக்கைங்கிற பேர்ல பறக்கிறது. வாவ். அநேகமா நீ சொன்னது சரிதான். நான் ரொம்ப மேல வந்துட்டேன். நந்து, உங்க எல்லாருக்கும் நண்பன். தேங்க்யூ நந்து, நீ எனக்கு அப்படி ஒரு தயவை காமிச்சிருக்க. அது 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 ஒரு நண்பன் நண்பனுக்கு செய்யறது. நட்புல தேங்க்ஸ் எல்லாம் கிடையாது நண்பா. ஆனா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. நட்பு தான் என்ன இங்க அனுப்பி வச்சது. உண்மையான நட்புக்கு என்னைக்குமே மதிப்பு உண்டு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நொந்து போயிட்டேன். அறிவு சம்பந்தப்பட்டது எதுவும் ஞாபகத்துக்கு வரல. என்ன புரிஞ்சுதா? சந்தேகங்கிறது மனுஷனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல குறைச்சிடும். அப்புறம் மனுஷன் என்ன யோசிக்கிறானோ அது எப்பவும் நிறைவேறதே கிடையாது. பாத்தீங்களா, எல்லாருமே அறிவை கொட்டுறாங்க. என் நந்து அப்புறம் ஹனியும் தான். ஆனா என்னாலதான் எதுவும் பண்ணவே முடியல. பப்பட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி 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 உன்னை சரி பண்றது? ஐடியா. ஏன்பா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க? மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இருந்தா தாட்ஸ் எப்படி வரும் சொல்லு. வா, வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் கொஞ்சம் சில் ஆயிட்டு வருவோம். எல்லாம் சரியாயிடும். இல்ல, எதுவுமே சரியாக போறது இல்ல. இந்த மாதிரி யோசிக்கிறத விடு, என்ஜாய் பண்ணு. சிறுசு, அங்க பாரு. ஏதாவது ஆகுறதுக்கும் அவசியம் இருக்கு. அவசியம் உண்டு. அடங்கப்பாடு. நீ எவ்வளவு யோசிக்கிறியோ அவ்வளவு டென்ஷன் ஆயிடுவ. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்ப வா. தண்ணியும் ஒரு அற்புதமான விஷயம். வானத்துல இருந்து மழையா மாறி பெய்யுது, ஷவர்லயும் கொட்டுது. ஆனா ஈரமாக்கிடுதுல. ஆட தெரியாதவன் தெரு கோணலா இருக்குன்னு சொல்லுவானா. ஆனா இங்க எங்க கோணலா இருக்கு? உனக்கு இதெல்லாம் புரியாது ஹனி. பழமொழி நிறைய இருக்கு, ஆனா எல்லாரும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஷூ மாட்டிக்கிறதுக்காக தான், ஆனா கையில மாட்டிக்க முடியாதுல்ல. என்ன புரிஞ்சுதா? சிறுசு, இவனும் இப்ப ரொம்ப பேசுறான். இது அப்படிப்பட்ட ஒண்ணுதான். இது எல்லாராலையும் கொடுக்க முடியும், ஆனா இதை எடுத்துக்கிறதுக்கு மூளை தேவைப்படுது. என்ன புரிஞ்சுதா? இதத்தான் அறிவுன்னு சொல்லுவாங்க சிறுசு. அப்புறம் அதை நான் கொடுக்கறேன். நான் மறுபடியும் அறிவாளி ஆயிட்டேன். என்ன புரிஞ்சுதா? ஸ்ட்ரெஸ் போச்சு, அப்புறம் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ பனி. இப்ப என்னால நாளைக்கு ப்ரோகிராம சிறப்பா பண்ண முடியும்.
ஆரம்பிக்கலாமா? தாராளமா. எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரம்பிச்சாதான் நாம முன்னேறி போக முடியும். முன்னேறி போனாதான் நாம நம்ம லட்சியத்தை அடைய முடியும். என்ன புரிஞ்சுதா? உங்களோட பார்வையில வாழ்க்கைனா என்ன? வெங்காயம். வெங்காயமா? ஆமா, வெங்காயத்துக்கு மேல இருக்கிற தோலை உரிச்சா உள்ள இன்னொரு புது தோல் இருக்கும். ஆனா அதே மாதிரிதான் வாழ்க்கையும். ஒவ்வொரு நாளும் தோல் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஓடுது, எல்லா இடத்துலயும் பாயுது. ஆனா இத பயன்படுத்தவே கூடாது. என்ன புரிச்சுதா? மனிதர்கள் வேர்க்கடலைய போல இருக்கணும். யாராவது அதை உடைச்சாங்கன்னா உள்ள இருந்து விதை தான் வரும். அதை உரிங்க, வேக வைங்க, பொரிச்சு எடுங்க, பச்சையா சாப்பிடுங்க, அடுப்புல போடுங்க, மிக்ஸில அரைங்க, அப்படியே விடுங்க. அது சுவைய மட்டும் தான் கொடுக்கும். ஏப்பா இன்னைக்கு இவன் நம்ம மூளையை குழப்பாம விட மாட்டான் போல இருக்கே. வாவ், சூப்பரான விஷயத்தை சொல்லிருக்கீங்க. தைரியம் சொல்றதுல இருக்க கூடாது, விஷயத்துல இருக்கணும். மேல் பார்வைக்கு எதுவுமே கிடையாது. வாழைப்பழ தோலை உரிச்சாதான் அதுக்குள்ள இருக்கிற இனிப்பை உணர முடியும். அடடா, என்னமா இவன் இன்னைக்கு சாப்பிடுறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா? வாழைப்பழம் எப்பவுமே நண்பர்கள் போலதான். எப்பவுமே உள்ளுக்குள்ள இனிப்பாவும் வெளியில இணைஞ்சே ஒன்னா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப முக்கியம். அவங்களாலதான் இன்னைக்கு இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வெல்கம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனி பனி ஜோர்தார். கை தட்டுங்க. இவங்களாலதான் என்னால இன்னைக்கு பெர்ஃபார்மே பண்ண முடிஞ்சது. கை தட்டணும்னா இவங்களுக்காக கை தட்டுங்க. தேங்க்யூ நண்பர்களே. இவங்களா என் ரெக்க மாதிரி. அதனாலதான் இன்னைக்கு என்னால பறக்க முடியுது. என்ன புரிஞ்சுதா? சிறுசு, உனக்கு ஒரு விஷயம் தோணல? இவன் கான்பிடன்ஸ் நம்ம திரும்ப கொண்டு வந்தா, ஆனா இவன் நடந்துக்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லையே. ஆமாப்பா, ஸ்டூடியோல கூட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா வீட்ல இவனோட ஷோ நடந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல